கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை நம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நீதிமொழிகள் 3:34 தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வாசிக்கிறோம். The Lord gives grace to the humble. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபையை தருகிற ஒரு ஆண்டவர். அன்பான குடும்பத்தின் மக்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தகுதி என்னவென்றால் ஒரு தாழ்மை. நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற ஒரு ஆண்டவர். அவர் கிருபை தருகிற ஆண்டவர். நம்ம தகுதியே இல்லாம காணப்படலாம், நம்ம ஒன்றுக்கும் உதவாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொள்ளலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்னால நம்மை தாழ்த்தும் போது இந்த உலகத்திற்கு முன்னாக கர்த்தர் நம்மை ஜெயமாய் எடுத்து நிறுத்த ஆண்டவரான முடியும். அவர் தாழ்மையுள்ள மக்களை நினைவு கூறுகிற ஒரு ஆண்டவர். பைபிள்ல தாழ்மையாக இருந்து எத்தனையோ பேரை நம்ம வாசிக்கிறோம். ஒருவரையும் ஆண்டவர் கைவிட்டதே இல்லை. ஒருவரையும் ஆண்டவர் விட்டு விலகின ஆண்டவர் அல்ல. தாவீது தன்னை தாழ்த்துகிறார், தன்னை தரை மட்டும் தாழ்த்துகிறார். சமரியா பெண் தன்னை தரை மட்டும் தாழ்த்துகிறார். பாவத்தில் விழுந்த அந்த பெண் தன்னை ஆண்டவருடைய சமூகத்தில் வெறுமையாய் தாழ்த்துகிறார். ஆனால் ஆண்டவர் அந்த தாழ்மையை நினைவு கூர்ந்து உயர்த்தி வைத்து மகிமைப்படுத்துகிற ஆண்டவரை தான் நாம் பார்க்கிறோம். உலகமே நம்மை தாழ்த்தலாம், ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது இந்த தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை தந்து வாழச் செய்கிற ஒரு ஆண்டவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த காலை நேரத்தில் கூட அநேக சூழ்நிலையில இந்த உலகத்துல நம் தாழ்வை சந்தித்து காணப்படலாம். எழவே முடியாதபடி ஏதோ ஒரு தாழ்வு நமது வாழ்க்கையில காணப்படலாம். ஏதோ ஒரு இருள், ஏதோ ஒரு மீண்டு வர முடியாதபடி ஒரு போராட்டம் நமது வாழ்க்கையில காணப்படலாம். கவலைப்படாதிருங்கள், கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தருக்கென்று மட்டும் நாம் வாழ்வோம். கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். நிச்சயமாய் தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபையை தந்து நம்மை உயர்த்தி வைத்து ராஜாக்களோடு கூட அமரச் செய்கிற ஒரு ஆண்டவர் தான் நம் ஆண்டவர். தாவீதை, ஆடுகளுக்கு பின்னால போய்கொண்டிருந்த தாவீதை அவன் தாழ்மை நிமித்தமாக ராஜாவாக மாற்றிய ஒரு ஆண்டவர். சிறையில கிடந்த அந்த யோசேப்பை தன்னை தாழ்த்தியது நிமித்தமாக ராஜாவாக உயர்த்தின ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் உயர்த்துவது அவருக்கு லேசான காரியம். கவலைப்படாதிருங்கள், தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் ரட்சிப்புமானவர். அவர் கிருபை நிறைந்த ஒரு ஆண்டவர். தாழ்மையை நமது வாழ்க்கையில தரித்துக் கொள்ளும் போது அவர் நம்மை உயர்த்துகிற ஒரு ஆண்டவர். நிச்சயமா நம்மளை உயர்த்த போறாரு. அந்த நம்பிக்கையோடு இந்த காலை நேரத்தை ஆரம்பிப்போம். கவலைப்படாதிருங்கள், நம்ம சூழ்நிலை பார்க்காதீங்க. உயர்த்தக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நோக்கி பாருங்க. அவருடைய மகிமை மிகப்பெரியதாய் காணப்படும். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிற ஆண்டவர் நீரப்பா. எங்கெல்லாம் ஜனங்கள் உமக்கு முன்பதாக தாழ்த்துகிறார்களோ அந்த ஜனங்களை நினைவு கூர்ந்து உயர்த்துகிற ஆண்டவரப்பா. உயர்த்துவீர் நம்புகிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைவு கூறுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கிருபையுள்ள சமாதானம் நிறைவாய் காணப்படட்டும், பலப்படுத்தும். இந்த நாள் மகிமையுள்ள நாளாக மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.